உபத்திரவப்படும் போது உட்காந்து ஜெபிக்க தோணலைன்னா உட்காந்து நல்லா பைபிளை படிங்க. படிக்க படிக்க ஆமாம்ல பைபிள் இப்படி சொல்லுதில்ல, ச்சே நம்ம தப்பாக நடந்துட்டோமே. தாவீது முதல் முறையாக உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும் பொழுது மாட்டு வண்டி மேலே வச்சு கொண்டு வந்துட்டார். உடன்படிக்கை பெட்டி அப்படி எடுத்து வரக்கூடாது, ஆசாரியர்கள் தோளில் சுமந்துட்டு வரணும். இப்போ ஊசா அடிபட்டுட்டான், ஊசாவை ஆண்டவர் அடித்தார் என்று வாசிக்கிறோம். தாவீது நிச்சயமாய் போய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் செஞ்சிருப்பாரு, ஆசாரிகளை கூப்பிட்டு கேட்டிருப்பார் எதுக்காக இது நடந்தது. உடனே ஆசாரிகள் சொல்லியிருப்பாங்க, ராஜா நீங்க உடன்படிக்கை பெட்டி எடுக்கும்போது நீங்க மாட்டு வண்டியில வச்சு கொண்டு வந்திருக்க கூடாது ராஜா. பைபிள் பிரமாணம், மோசேயின் பிரமாணத்துல என்ன சொல்லுது தெரியுமா, ஆசாரியர்கள் தான் சுமக்கணும்னு சொல்லுது. அப்பதான் தாவீதுக்கு உணர்வு வந்திருக்கு, ஓ பிரமாணம் இப்படி சொல்லுதா. அடுத்த முறை உடன்படிக்கை பெட்டி எடுக்கும்போது எப்படி எடுத்தாங்க, ஆசாரியர்கள் தோல்ல சுமந்தாங்க. அப்போ உபத்திரப்படும் பொழுது இங்கிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளணும், இங்கிருந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும், இங்கிருந்து என்னை உணர்த்துங்கன்னு பேசணும், இங்கிருந்து என்னோட இடைப்படங்கப்பான்னு பேசும்போது அழகா டீச் பண்ணுவார். மகளே நீ விழுந்ததுக்கு இதுதான் காரணம், உன் குடும்பத்தில் வந்த நஷ்டத்துக்கு இதுதான் காரணம், நீ செட்ரேட் பண்ணிட்டேன்னா நான் எல்லாத்தையும் சரியாக்குறேன் என்று ஆண்டவர் பேசுவார். பாருங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.